Good morning, students. Higher secondary second year computer science unit 5 lesson 14 python நிரலாக்க மொழியில் C++ நிரல்களை தருவித்தல் importing C++ programs in python part 1 learning objectives. இந்த பாடத்தில் நாம் கற்க இருப்பது அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் wrapping, எவ்வாறு ஒரு C++ ப்ரோக்ராமை பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக எக்ஸிக்யூட் செய்வது என்பது குறித்து பார்க்க போகின்றோம். இந்த லெசன் முழுக்க அதான் C++ ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதாவது சியில் போய் நீங்கள் கோடிங் எழுதுவீங்க இல்லையா, சிபிபி, இந்த ப்ரோக்ராமை எப்படி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக அதை எக்ஸிக்யூட் செய்வது என்பது குறித்து பார்க்க போகின்றோம். அதற்கு பேர் தான் wrapping. Able to import C++ functions and classes into Python programs. C++ functions இதெல்லாம் அதனுடைய கிளாஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக எவ்வாறு ஜெனரேட் செய்வது, எக்ஸிக்யூட் பண்ணுவது. கிரியேட் என்விரான்மெண்ட் டு ஒர்க் வித் போத் லாங்குவேஜஸ், அதாவது C++, பைத்தான் ரெண்டு லாங்குவேஜ்லையும் எப்படி நம்ம சேர்ந்து ஒர்க் பண்றது. எக்ஸிக்யூட் அண்ட் டீபக் பைத்தான் ப்ரோக்ராம், இந்த பைத்தான் ப்ரோக்ராம் நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, டீபக் பண்றது, அதாவது C++ ப்ரோக்ராமை ரன் செய்யக்கூடிய அந்த பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, இதனை குறித்து நாம் கற்க இருக்கிறோம். முதலாவதாக இன்ட்ரோடக்ஷன், அறிமுகம். இந்த பாடத்தின் ஒரு அறிமுகம். பைத்தானுக்கும் C++க்கும் உள்ள வேறுபாடுகள். பைத்தான் இஸ் டிபிக்கலி அன் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ், அதாவது பைத்தானை இயக்குறது அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு இன்டர்பிரட்டர் தான் என்ன செய்யும், எக்ஸிக்யூட் பண்ணோம். அதாவது இன்டர்பிரட்டர் கம்பைலர் ரெண்டுமே சிஸ்டம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்பிரட்டர் மூலமாக பைத்தான் ரன் ஆகிருது. ஆனால் C++ இஸ் டிபிக்கலி எ கம்பைல்ட் லாங்குவேஜ், இது கம்பைலர் மூலமாக ரன் செய்யப்படக்கூடிய ஒரு லாங்குவேஜ். பைத்தான் இஸ் எ டைனமிக் டைப்ட் லாங்குவேஜ், அதாவது மாறும் தன்மை கொண்ட ஒரு லாங்குவேஜ். அதாவது இது அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு வருஷனும் மாறிக்கிட்டே இருக்கும், நிலைத்தன்மை இருக்காது. இப்போ நம்ம கூட ஒரு மாடூல் கிரியேட் பண்ணி உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் C++ இஸ் கம்பைல் ஸ்டாட்டிக்கலி டைப்ட் லாங்குவேஜ், அதாவது நிலைத்தன்மை உடைய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா C++. இதை வேற யாருமே இதை எடிட் பண்ண முடியாது, அது C++ நிலைத்தன்மை உடையது. டேட்டா டைப் இஸ் நாட் ரிக்வயர்டு வைல் டிக்ளரிங் வேரியபிள், அதாவது பைத்தானை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது இப்போ வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க, ABCன்னு சொல்லி ஒரு 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க. இந்த 3 வேரியபிளுக்கும் டேட்டா டைப் நம்ம டிக்ளேர் பண்ண அவசியம் இல்லை, அதாவது INT A அல்லது float A அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A = 4.5 கொடுத்தீங்கன்னா அது ஃப்ளோட்டாக எடுத்துக்கிடும். A = 5 கொடுத்தீங்கன்னா அது இன்டிஜராக எடுத்துக்கிடும். A = ஒரு நேம் கொடுத்தீங்கன்னா அது நேம் கேரக்டராக எடுத்துக்கிடும். ஆனால் டேட்டா டைப் இங்கே C++ டேட்டா டைப் கட்டாயம் கொடுக்கணும். டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப் கொடுக்கலன்னா எரர் சொல்லும். காரணம் என்னன்னா, இந்த டேட்டா டைப் INT Aன்னு சொல்லியாச்சுன்னா 4 bytes அலோகேட் பண்ணிடும். அப்போ C++ல டேட்டா டைப் கம்பல்சரியாக கொடுக்கணும், பைத்தானில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைத்தான் இட் கேன் ஆக்ட் போத் அ ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா, இந்த பைத்தான் மூலமாக மற்ற லாங்குவேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம், இயக்கிக்கலாம், அதான் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். அது போக ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதில் கோடிங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சப்போஸ் C++ல ஒரு பெரிய கோடிங் எழுதுறீங்க, அது இங்கே சிம்பிளாக சின்ன கோடிங்காக நீங்கள் மாற்றிக்கலாம் பைத்தானில். C++ ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கிடையாது, அது ஒரு ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் மட்டும்தான். அப்போ பைத்தானை நீங்கள் ஜென்ரல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கிரிப்ட் லாங்குவேஜாகவும் நினைச்சிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கிரிப்டிங் மொழி என்பது பிற நிரலாக்க மொழிகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் வடிவமைக்கப்பட்ட ஒரு நிரலாக்க மொழியாகும். அதாவது ஸ்கிரிப்டிங் மொழினால என்ன அப்படின்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட இன்டகிரேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதெல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் வருது, ஜாவா ஸ்கிரிப்ட், VB ஸ்கிரிப்ட், PHP, பெர்ல்,
பைத்தான், ரூபி, ஏஎஸ்பி, டிசிஎல் போன்றவை பரவலாக பயன்படுத்தப்படும் ஸ்கிரிப்டிங் மொழியாகும். பொதுவாக ஒரு ஸ்கிரிப்டிங் மொழி ஒரு நிரலாக்க மொழிகளுடன் இணைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுவதால் பெரும்பாலும் அவை HTML, ஜாவா அல்லது C++ மொழிகளுடன் இணைந்து காணப்படுகிறது. டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் என்ன வித்தியாசம்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா C++லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? Normally, a C++ program needs to be compiled before running, whereas a scripting language like JavaScript or Python script need not be compiled. அதாவது C++ வந்து கம்பைலர் மூலமாக கம்பைல் செய்யப்பட வேண்டும். ஆனால் JavaScript, பைத்தானுக்கு கம்பைலர் தேவையில்லை, அதுக்கு இன்டர்பிரட்டரே போதும். A scripting language requires an interpreter while a programming language requires a compiler. இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் C++ வந்துக்கு இனி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கம்பைலர் தேவை. ஆனா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு வந்து இன்டர்பிரட்டரே போதும், கம்பைலர் வந்து தேவையில்லை. அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதாவது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜினுடைய பயன்பாடுகள் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஒரு நிரலில் சில செயல்பாடுகளை தானியங்குப்படுத்தல் ஆட்டோமேஷன். சில செயல்பாடுகள் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஆட்டோமேட்டட் பண்ணப்படுகிறது. ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல ஆட்டோமேட்டடா இயங்கக்கூடியதாக இருக்கிறது. தரவு தொகுப்பில் இருந்து தகவலை பிரித்தெடுத்தல். அதாவது மொத்த டேட்டால இருந்து தேவைப்பட்ட தகவல்களை பிரித்தெடுக்க பயன்படுகின்றது. பழமையான நிரலாக்க மொழிகளுடன் ஒப்பிடும்போது குறைந்த நிரல் குறிமுறையை கொண்டது. குறிமுறைனா கோடிங். அதாவது இப்போ C++ஓட பைத்தான்ல வந்து கோடிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்க லைட்டா கொஞ்சமா எழுதினாலே போதும். பயன்பாடுகளுக்கு புதிய செயல்பாடுகளை கொண்டு வர முடியும். மேலும் சிக்கலான அமைப்புகளை ஒருங்கிணைக்க முடியும். எவ்வளவு சிக்கலான ஒரு ப்ரோக்ராமா இருந்தாலும் நீங்க வந்து அதை ஒருங்கமைக்க முடியும். அதாவது ஒருங்கிணைக்க முடியும், இன்டகிரேட் பண்ண முடியும். எந்தவித அப்ளிகேஷனுக்கும் நீங்க ஒரு புதிய செயல்பாடுகளை கொண்டு வர முடியும். இதெல்லாம் என்னது? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜினுடைய பயன்பாடுகளை பார்த்தோம். அடுத்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓவர் C++. அதாவது C++ஓட பைத்தானுடைய பண்புக்கூறுகள் என்ன? C++ஓட அதிகமான ஒரு பண்புக்கூறுகள் பைத்தான்ல என்னெல்லாம் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு பைத்தான்ல? பைத்தான் யூசஸ் ஆட்டோமேட்டிக் கேர்பேஜ் கலெக்ஷன் வேற C++ டஸ் நாட். அதாவது பைத்தான் தேவையற்ற மதிப்புகளை சேகரிக்கும் தானியங்கியை பயன்படுத்துகிறது. அதாவது தேவையற்ற மதிப்புகள்லாம் சேகரிக்கக்கூடிய ஒரு தானியங்கியை ஆட்டோமேட்டடை பயன்படுத்துறது. இந்த பண்புக்கூறு எங்க கிடையாது? C++ல கிடையாது. C++ is a statically typed language while Python is dynamically typed language. C++ வந்து ஒரு நிலைத்தன்மை உடைய ஒரு லாங்குவேஜ். ஆனா பைத்தான் வந்து மாறும் தன்மை கொண்ட ஒரு லாங்குவேஜ் ஆனது. Python runs through an interpreter while C++ is pre-compiled. C++க்கு வந்து கம்பைலர் இருக்கு, பைத்தானை ரன் பண்றதுக்கு இன்டர்பிரட்டர் இருக்கு. Python code tends to be 5 to 10 times shorter than the written in the C++. அதாவது ஒரு ப்ரோக்ராமை நீங்க C++ல ரன் பண்றதை விட 5 to 10 times ஸ்மாலரா இருக்கும் இதுல பைத்தான்ல நீங்க எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். In Python there is no need to declare types explicitly, whereas it should be done in C++. அதாவது பைத்தான்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா டைப்பை நம்ம டிக்ளேர் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிடும். இப்போ A = 5.5னா ஃப்ளோட்டா எடுத்துக்கிடும். A = ராஜான்னு சொல்லி கொடுத்தோம்னா அது நேம் கேரக்டர் கான்ஸ்டன்டா எடுத்துக்கிடும். ஆனா C++ல டேட்டா டைப்பை கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? டிக்ளேர் பண்ணும்போது எழுதணும். டேட்டா ஒவ்வொரு வேரியபிளுக்கும் டேட்டா டைப்பை நீங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் INT A = 5 சொல்லி கொடுக்குறீங்கன்னா INTன்னு சொல்லி கொடுக்கணும். ஏனுடைய வேல்யூ 5.5 கொடுக்குறீங்கன்னா ஃப்ளோட்னு சொல்லி கொடுக்கணும். ஃப்ளோட் A = 5.5. அந்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? நீங்க வந்து டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணணும் C++ல. ஆனா பைத்தான்ல தேவையில்லை. In Python, a function may accept an argument of any type. அதாவது ஆர்குமெண்ட்க்கு வந்து நீங்க ஃபங்க்ஷன்ல பைத்தான்ல இப்போ ஃபங்க்ஷன் வந்து C++ யூஸ் பண்ணுவோம், பைத்தான்ல யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போது ஆர்குமெண்ட் வந்து என்ன டைப்பாகவும் நீங்க இது என்ன செய்யுங்களா ஒரு மூவ் பண்ணிக்கலாம். அதாவது கால் ப்ரோக்ராம்ல இருந்து ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமுக்கு நீங்க பாஸ் பண்ணும்போது பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன டைப்பாகவும் நீங்க வைத்துக்கொள்ளலாம். அண்ட் ரிட்டர்ன் மல்டிபிள் வேல்யூஸ் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் டிக்ளரேஷன் பிஃபோர் ஹேண்ட். அதே போல
பைத்தான்ல வந்து ரிட்டர்ன் பண்ற வேல்யூஸ் வந்து ஒரு வேல்யூவும் இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட வேல்யூவும் இருக்கலாம், மல்டிபிள் வேல்யூஸும் நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனா C++ல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் நிச்சயம் ரிட்டர்ன் பண்ணும். வேற இன் C++ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கேன் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ அட் எ டைம். அதாவது ஒரு வேல்யூ தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சு அனுப்பும் போது ஒரே ஒரு வேல்யூ தான் நினைச்ச முடியும் ரிட்டர்ன் பண்ண முடியும் C++ல. ஆனா பைத்தான்ல நீங்க எத்தனை வேல்யூஸும் நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து இம்போர்ட்டிங் C++ ஃபைல்ஸ் இன் பைத்தான். இப்போ வந்து பைத்தான் மூலமாக எப்படி வந்து C++ ஃபைலை நம்ம வந்து ஜென்ரேட் பண்றது, ஏற்கிறது, எக்ஸிக்யூட் பண்றது, இம்போர்ட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் a Python program is called wrapping. அதாவது பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக ஒரு C++ ப்ரோக்ராமை இயக்கிறதுக்கு பேர் தான் என்னது, wrapping up of C++ in Python. அதாவது உரையிடுதல், தமிழ்ல வந்து அதுக்கு என்ன பேருன்னா உரையிடுதல்னு பேர். C++-ஐ வந்து பைத்தான் மூலமாக நம்ம வந்து இம்போர்ட் பண்றது, ஏற்கிறது. wrapping or creating Python interfaces for C++ programs are done in many ways. அதுக்கு வந்து சில இன்டர்ஃபேஸஸ் வந்து யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி ரேப் பண்றதுக்கு. தி காமன்லி யூஸ்ட் இன்டர்ஃபேஸஸ் ஆர் என்னதெல்லாம் பாருங்க, எதெல்லாம் எந்த ஒரு இன்டர்ஃபேஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அதாவது C++ ப்ரோக்ராமா பைத்தான்ல வந்து நீங்க ஏற்கணும் அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பைத்தான் C API அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் இன்டர்ஃபேசிங் வித் C ப்ரோக்ராம்ஸ். அடுத்த C டைப்ஸ் ஃபார் இன்டர்ஃபேசிங் தேர் வித் C ப்ரோக்ராம்ஸ். SWIG simplified wrapper interface generator, both C and C++. Cython, it is a both Python like language for writing C extensions. Boost.Python, a framework for interfacing Python and C++. கடைசியா MinGW, minimalized GNU for Windows. GNU அப்படின்னா விண்டோஸ் இயக்க அமைப்பினுடைய ஒரு சப் ப்ரோக்ராம். அதாவது இதுவும் ஒரு OS ப்ரோக்ராம் தான். இது ஒரு OS ப்ரோக்ராம் தான், ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா பைத்தான் கோடிங் மூலமாக C++ உள்ள ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ப நம்ம இதுல யூஸ் பண்றது வந்து பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C++ ஃபைலை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு என்ன ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம்னா MinGW தான் என்ன செய்யறோம் நம்ம யூஸ் பண்றோம். அதாவது மினிமலைஸ்ட் GNU ஃபார் விண்டோஸ், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்த MinGW இன்டர்ஃபேஸ் பத்தி படிக்க போறோம். அதை தான் நம்ம ஜெனரேட் பண்ண போறோம், இங்க யூஸ் பண்ண போறோம். MinGW refers to a set of runtime header files used in compiling and linking the code of C++ and Fortran to be run on Windows operating system. அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமாக நீங்க சியோ C++யோ Fortran-யோ நீங்க ரன் பண்ணிக்கலாம். இந்த MinGW மூலமாக அதனுடைய ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இதுல கேதர் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். MinGW W64 வெர்ஷன் ஆஃப் MinGW. சப்போஸ் நீங்க வந்து 64 பிட் யூஸ் பண்றா இருந்தா நீங்க இதை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் த பெஸ்ட் கம்பைலர் ஃபார் C++ ஆன் விண்டோஸ். இதுதான் முக்கியமான ஒரு கம்பைலர். அதாவது பைத்தானை வந்து பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C++-ஐ கம்பைல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இன்டர்ஃபேஸ். அது வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்காக உருவாக்கப்பட்டது. டு கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூட் த C++ ப்ரோக்ராம் யூ நீட் G++ ஃபார் விண்டோஸ். அப்ப இந்த கம்பைலர் வந்து இதுல என்ன பேர் அப்படின்னா அதனுடைய கம்பைலர் MinGW கம்பைலருடைய பேரு G++ சொல்லி இருக்கு. இது மூலமாக நீங்க பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C ப்ரோக்ராமை இயக்கிக் கொள்ளலாம். MinGW allows to compile and execute C++ ப்ரோக்ராம் டைனமிக்கலி த்ரூ பைத்தான் ப்ரோக்ராம் யூசிங் G++. அப்போ அந்த MinGW தான் அலோவ் பண்ணுது எதை கம்பைல் பண்றதுக்கு, C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ண, எக்ஸிக்யூட் பண்ண. எது மூலமாக, பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக, by using the G++ compiler. அப்ப G++னா it is a program that calls GCC, அதாவது GNU C compiler. அதாவது OS மூலமாக C வந்து கம்பைல் பண்ணக்கூடியது. and automatically links the required C++ library files to the object code. அப்ப ஆப்ஜெக்ட் கோடுக்கு வந்து C++ library files எல்லாம் இன்க்ளூட் பண்றதுக்கும் இது உதவி செய்யுது. Python program that contains the C++ coding can be executed only through MinGW W64 project run terminal. அப்ப நீங்க இந்த ரன் டெர்மினல் மூலமாக MinGW W64 னுடைய ரன் டெர்மினல், அதாவது பேட்ச் ஃபைல் மூலமாக நீங்க ரன் பண்ணி கொள்ளலாம். இப்போ அடுத்தது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் உன்னுடைய கம்ப்யூட்டர்ல. அப்போ நீங்க வந்து பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C ப்ரோக்ராமை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா இந்த MinGW தேவை. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா எப்படி நீங்க உங்களுடைய
கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண தான் ஒர்க் ஆகும். அப்போ நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருங்க. உன்னுடைய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் வைஃபையை கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு கூகுள் குரோம் மூலமாக இந்த வெப்சைட் அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிருவீங்க. போன உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸ்க்ரீன், வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே. MinGW W64 ஃபார் 32 and 64 பிட், இது ரெண்டுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 32 பிட்டு யூஸ் பண்ணுறதாலும் சரி, 64 பிட், அதாவது நீங்கள் வந்து ஒருவேளை விண்டோஸ் 7 வச்சுருந்தாலும் சரி, அல்லது இப்போ இருக்கிற விண்டோஸ் 10 வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். MinGW W64 இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணும்போது ஆக்சுவலாக இது ஜிப் ஃபைலாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் MinGW W64.exe சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த EXE ஃபைலை உன்னுடைய கம்ப்யூட்டரில் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது டபுள் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டால் ஆகும். வரிசையாக வந்துக்கிட்டே இருந்து இன்ஸ்டால் ஆகிடும். கடைசியில் வந்து நீ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கடைசியில் இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் வந்து எங்கே போய் அதை எடுக்கணும், ரன் பண்ணுற போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, C:, போங்க. போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் X86 சொல்லி இருக்கும். இதில் MinGW W64 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது C:, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளே MinGW W64 சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதனுடைய பேட்ச் ஃபைல் இருக்கும். MinGW W64 பேட்ச் ஃபைல் ஒன்று இருக்கும், BAT ஃபைல். அந்த ஃபைலை நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு கிரியேட் ஷார்ட்கட் பண்ணிக்கிடணும். அந்த ஃபைல் தான் ரன் ஆகும். நல்லா கவனிங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு MinGW W64 இன்ஸ்டால் பண்ண பிறகு சியில் போய் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போய் MinGW W64 அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இந்த MinGW W64 சொல்லி ஒரு பேட்ச் ஃபைல் இருக்கும். அந்த பேட்ச் ஃபைலை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் கிரியேட் ஷார்ட்கட் பண்ணிவிட்டு அது மூலமாக அதான் ரன் டெர்மினல் அது மூலமாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், MinGW ரன் பண்ணிக்கலாம். அந்த MinGW மூலமாக தான் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் கோடிங் மூலமாக C++ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய புக்கில் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் MinGW வந்து இருக்குது. இது அனெக்சர் 3ல இருக்குது. இது புக்கினுடைய கடைசி பகுதியில் இருக்கும். உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கினுடைய கடைசி பகுதியில் அனெக்சர் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் எப்படி ஹவு டு இன்ஸ்டால் MinGWன்னு சொல்லி இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை தெரியும் உங்களுக்கு. அடுத்து எக்ஸிக்யூட்டிங் C++ ப்ரோக்ராம் த்ரூ பைத்தான். எப்படி வந்து நம்ம C++ ப்ரோக்ராமை பைத்தான் கோடிங் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து டபுள் கிளிக் த ரன் டெர்மினல் ஆஃப் MinGW, அதாவது MinGW பேட்ச் ஃபைலை நீங்கள் அதான் ரன் டெர்மினல்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே உனக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும், ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் அந்த இதனுடைய பேட்ச் ஃபைலினுடைய ஓப்பனிங் வியூ. இது 2019 மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் உள்ளது, வெர்ஷன் 10.0. இதில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, C:, சொல்லி முதல்ல ஆப்ஷன் வரும். இதில் வந்து C:, வரும். சேஞ்ச் டைரக்டரி மூலமாக பைத்தான் டைரக்டரிக்குள்ள நீங்கள் போயிருந்தீங்க. அதாவது CDன்னு போட்டு C:, இதில் கொடுத்துருங்க பாருங்கள். CD போட்டு C:, யூசர்ஸ் ஆப் டேட்டா எல்லாம் பேக்ஸ்லாஷ் போடணும். லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான் 37 இதுக்குள்ளே போன பிறகு தான் இந்த பைத்தான்கிற கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பைத்தான் கமாண்ட் இருக்கு இல்லையா, இது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நீ அதுக்குள்ளே அந்த டைரக்டரிக்குள்ளே போயிடணும், அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடணும். போயிட்டு என்டர் கீ டச் பண்ணிடுத. டச் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக C++ ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய ஒரு நிரல், ஒரு கோடிங். நீங்கள் எப்படி செய்றீங்க அப்படின்னா, இதான் பைத்தான் ப்ரோக்ராம். அதாவது poly.py தான் C++ஐ இயக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். poly.py தான் C++ஐ இயக்கக்கூடிய ஒரு நிரல், ஒரு ப்ரோக்ராமிங் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்த C:, pyprgல ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு C++ ஃபைலை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த C++ ஃபைலை வந்து நம்ம இயக்க போகிறோம். எது மூலமாக? இந்த MinGW மூலமாக இயக்க போகிறோம். இந்த பாருங்க, MinGW மூலமாக இயக்க போகிறோம். நம்ம கமாண்ட் எப்படி கொடுக்கும்? பைத்தான் ஃபைல் நேம் ஆஃப் பைத்தான் ஃபைல். இதான் பைத்தானை C++ ப்ரோக்ராம் இயக்கக்கூடிய ப்ரோக்ராம் ஃபைல். -i அப்படின்னா இது இன்புட் மோடை குறிக்குது. I ரெஃபர் ஃபார் இன்புட் மோட். இது போக C++ ஃபைலினுடைய ஃபுல் பாத் நேம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அதான் இங்கே கொடுத்துருங்க. C:, /pyprg /first.
இதில் டாட் சிபிபி கொடுக்கக்கூடாது. காரணம் இதில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த பைத்தான் எரர்லேயே எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி கிவன். ஸோ அதை கொடுக்காம உடனே இப்போ கம்பைல் ஆகுது பாருங்க. கம்பைலிங் இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி வெறும்னா ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்கு, வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜை கொடுக்குது. இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரன் பண்ணி காமிக்கிறேன். முதல்ல வந்து டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துக்கிடுங்க. டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் ஏற்கனவே லாஸ்ட் இயர் படித்தது. இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கிடுங்க. நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிள் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஹேஸ் இன்க்ளூட் iostream.h ஹெட்டர் ஃபைலு iostream வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்த நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி வந்து கொடுத்துருக்கோம். அப்புறம் மெயின் ப்ரோக்ராமில் சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன், சி அவுட் வெல்கம். அப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜ் வரும், வேற ஒன்றுமே வராது. இதை நீங்கள் ஃபைலில் போய் சேவ் பண்ணிக்கிடுங்க. சேவ் பண்ணும்போது நான் எங்கே சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா pyprg சி கோலனில் மை கம்ப்யூட்டரில் போய் சி கோலனில் போய் pyprgல ஃபர்ஸ்ட் டாட் சிபிபின்னு சொல்லி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்? இப்போ பைத்தான் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட்னு சொல்லி சேவ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தாப்புல நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பைத்தானை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இந்த பைத்தானை ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணிக்கோ. நான் ஏற்கனவே உள்ளே வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். poly.py அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். poly.pyன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் தான் பைத்தானை ரன் பண்ணக்கூடிய ஒரு நிரல். இந்த ப்ரோக்ராம் தான் பைத்தானை ரன் பண்ணக்கூடிய நிரல். ஆக்சுவலாக இங்கே வச்சு ரன் பண்ணால் உனக்கு அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இதில் வச்சு ரன் பண்ண முடியாது. இப்போ இதில் போய் ரன் மாடல் கொடுத்தேன்னு வச்சுங்க. இதில் வச்சு ரன் பண்ணினா என்ன நடக்கும் பாருங்க. சிம்பிளாக இவ்வளோ தான் வரும், வேற ஒன்றுமே வராது. ஆக்சுவலாக இந்த ஃபைலை நம்ம எங்கே போய் ரன் பண்ணணும் அப்படின்னா MinGWல போய் ரன் பண்ணணும். ஏற்கனவே MinGW இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இன்ஸ்டால் பண்ணப்பட்ட ஃபைலை நீங்கள் ரன் பண்ணுறீங்க பாருங்க. இப்போ இதில் பாருங்க ரன் டெர்மினல்னு சொல்லி ஒரு இதை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த MinGWனுடைய பேட்ச் ஃபைல் தான் இது. இந்த ஃபைலை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து இதில் வந்து சிடி அந்த டைரக்டரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க. C:\/ பைத்தான் டைரக்டரிக்குள்ள போயிடணும். யூசர்ஸ் /user /app data /local /programs /python /python இவ்வளோ பெரிய இது உங்களுக்கு Python 37. இப்போ வந்து சிடினா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம். நீங்கள் இந்த பாத்துக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க. எந்த பாத்துக்கு? Python 37ங்கிற டைரக்டரி அந்த ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டோம். போன பிறகு கமாண்ட் என்ன கமாண்டு? ரன் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து பைத்தான்ங்கிற கமாண்ட் மூலமாக தான் ரன் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து அந்த நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பைத்தான் ஃபைலு, அதை இதில் டைப் பண்ணிங்க. poly.pyன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிடுங்க. ஸ்பேஸ் விட்டுக்கோ. -i ஃபார் இன்புட். இப்போ வந்து அந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலினுடைய பாத் நேம் கொடுக்குறீங்க. C:\pyprgங்கிறது அடுத்த ஃபோல்டரு. / கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சோம்ல டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ்ல அதில் வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜ் வரும். இப்போ ரன் பண்ண உடனே உங்களுக்கு கம்பைல் ஆகுது பாருங்க. கம்பைல் ஆகி வெல்கம் சொல்லி ஒரு மெசேஜ் அழகா வந்துருக்கு. அப்போ வந்து நம்ம எது மூலமா இயக்குறோம்? பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக poly.pyங்கிற இந்த ப்ரோக்ராம் மூலமாக சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் ஃபர்ஸ்ட்ங்கிற ஃபைலை நீங்கள் இயக்கிட்டீங்க. அது மாதிரி எந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலையும் இதே மெத்தடில் நீங்கள் இயக்கிக்கலாம். poly.py மாறாது, ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக வேற நேம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலையும் நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ரன் பண்ணி கொள்ளலாம். இது எலாபரேட்டடாக நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நான் காமிக்கிறேன், எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. எலாபரேட்டடாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் சி ப்ளஸ் ப்ளஸ். அந்த பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அந்த பார்த்தோம் இல்லையா, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் பார்த்தோம் இல்லையா. எந்த பைத்தான் ப்ரோக்ராம்? அந்த சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை ரன் பண்ணக்கூடிய அந்த பைத்தான் ப்ரோக்ராமை நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல மாடுல்னா என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஸ்டார்டிங்கில் வந்து மாடுல்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் இதில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். அது factorial.pyன்னு சொல்லி சேவ் பண்ண போகிறோம்.
இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் வந்து ஃபேக்டோரியல் டாட் பிவைன்னு சொல்லி சேவ் பண்ண போகிறோம். எஃப் ஈக்குவல் டு 1 இஃப் என் ஈக்குவல் ஆக்சுவலாக வந்து இப்போ 5 கொடுத்தீங்கன்னா அதுக்கு 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும், 120 சொல்லி கண்டுபிடிக்கும். அதுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து n ஈக்குவல் டு 0னா ரிட்டர்ன் 0, இஃப் n வேல்யூ 1னா ரிட்டர்ன் 1, எல்ஸ் இந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கும். இதில் ஆக்சுவலாக இந்த ஃபார் லூப் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ நீங்கள் 3 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 1 × 2 × 3 உனக்கு பெருக்கி உனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் 5 கொடுத்தீங்கன்னா 1 × 2 × 3 × 4 × 5 இந்த ஃபார் லூப் வந்து உள்ள சுற்றி 1 × 2 × 3 × 4 × 5 வந்து உனக்கு ஜென்ரேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து எஃப்ங்கிற வேல்யூ தான் என்ன செய்ய போகுது, ரிட்டர்ன் பண்ண போகுது. இதை நம்ம ஃபைலை சேவ் பண்ணும்போது ஃபேக்டோரியல் டாட் பிவைன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கிடுங்க. இந்த ஃபங்க்ஷன் ஃபைலை ஃபேக்டோரியல் டாட் பிவைன்னு சொல்லி வச்சுக்கிடுங்க. இப்போ எப்படி வந்து மாடுல்ஸை இம்போர்ட் பண்ணலாம், பைத்தானில் வந்து இம்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னா, தி சிண்டெக்ஸ் ஃபார் ஆக்சஸிங் தி ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் மாடுல் இஸ் மாடுல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். அதாவது மாடுல் நேம்னா இதான் மாடுல் நேம், இது ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் தான் மாடுல் நேம். டாட்டு ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் இங்கே என்ன பாருங்க, ஃபேக்ட். நல்லா கவனிங்க, ஃபைல் நேம் தான் மாடுல் நேம், ஃபேக்டோரியல் தான் மாடுல் நேம். டாட்டு இதில் நான் என்ன ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கேன், ஃபேக்ட் இல்லையா, டாட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 கொடுத்தீங்கன்னா உனக்கு 5 வந்து உனக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இதை நான் உங்களுக்கு லைவாக காமிக்க உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த இந்த மோட்ல ஸ்கிரிப்ட் மோட்லேயே வச்சுக்கிட்டு, ஸ்கிரிப்ட் மோடில் வச்சுக்கிடுங்க ஃபங்க்ஷன். இது இந்த மோடில் வச்சுட்டு நீங்கள் இம்போர்ட் ஃபேக்டோரியல்னா இந்த ஃபேக்டோரியல் இம்போர்ட் ஆயிரும். ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் ஆஃப் 5 உடனே 120 உனக்கு ஆன்சராக வந்துடும். இதில் வந்து ஃபேக்டோரியல் டாட் ஃபேக்ட் ஆஃப் 5 இருக்கு இல்லையா, இதில் ஃபேக்டோரியலுங்கிறது மாடுல் நேம், அதாவது ஃபைல் நேம். அடுத்த டாட் வந்து டாட் ஆப்ரேட்டர், ஃபேக்ட்ங்கிறது ஃபங்க்ஷன் கால், அதாவது இந்த டெஃப் ஃபேக்ட்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் கால். இதில் வந்து நீங்கள் வேற நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேம் தான் இதில் போடணும். நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன வைக்கீங்களோ அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே யூஸ் பண்ணணும். கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ நீ எந்த வேல்யூ கொடுக்கியோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து இமிடியேட்டாக வந்துடும். இதை வந்து நம்ம பார்த்துருவோம், நம்மளுடைய கோடிங் மூலமாக பார்த்துருவோம். இதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க, ஃபைலில் போய் ஓப்பன் பண்ணி, நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேக்டோரியல் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கிடுங்க. அப்படி ஆக்சுவலாக வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணி வச்சுக்கோ. இப்போ இந்த டைப் பண்ணிவிட்டு இது சேவ் பண்ணும்போது சேவ்னு சொல்லி கொடுக்குற, சேவ்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்றீங்க, ஃபேக்டோரியல்னு சொல்லி பேரை வச்சுக்கோ. ஃபேக்டோரியல்னு சொல்லி பேரை வச்சுட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து சேவ் ஆகிட்டு, சேவ் ஆன பிறகு இங்கே வச்சு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ரன் பண்ணி இது ஒரு தனி ப்ரோக்ராமாக இருக்கும். ஆக்சுவலாக ரிசல்ட் ஒன்றும் வராது, ஒரு மாடுலாக உள்ள உனக்கு சேவ் ஆயிருக்கு. நீ சப்போஸ் வந்து இதில் வந்து ஸ்கிரிப்ட் மோடில் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கிடுங்க, இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லி கொடுத்துடுங்க. இப்போ வந்து ஃபேக்டோரியல் மாடல் வந்து இம்போர்ட் ஆகிட்டு, இம்போர்ட் ஆன பிறகு தான் நீங்கள் இந்த கமெண்ட் கொடுக்கீங்க, ஃபேக்டோரியல் டாட்டு ஃபேக்ட் ஆஃப் 5 சொல்லி கொடுக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வந்துடுது, 120 சொல்லி உனக்கு ஆன்சர் வந்துடுது. சப்போஸ் வந்து ஃபேக்டோரியல் டாட்டு ஃபேக்ட் ஆஃப் ஒருவேளை 6 கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, 6 ஃபேக்டோரியல் உனக்கு வரும். ஆன்சர் வந்து 720 அப்படின்னு சொல்லி வருது. அதாவது 6 120 720. அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் அந்த மாடுலை நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்களா, அந்த மாடுலை வந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் இந்த மாடுலை ஒவ்வொரு தடையும் நீங்கள் டைப் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டாம். இது ஒரு மாடுலை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி உள்ளே வச்சுட்டு இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லி அந்த மாடுலை இம்போர்ட் பண்ணிக்கிடுங்க. வழக்கமாக வந்து மற்றதெல்லாம் செய்வோம் இல்லையா, இப்போ இம்போர்ட்டுன்னு போட்டு ஓஎஸ்ன்னு சொல்லி கொடுக்கும் ஒரு மாடுல, எஸ்ஒய்எஸ்ன்னு ஒரு மாடுல கொடுக்கும். அப்போ அந்த மாடுல வந்து இம்போர்ட் ஆகும் இல்லையா, அதே மாதிரி ஃபேக்டோரியல் ஒரு மாடுலாக உனக்கு இம்போர்ட் ஆகுது. இப்போ அந்த மாடுலை வச்சு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரே லைனில் நீங்கள் ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இப்போ ஃபேக்டோரியல் 5ஓ 6ஓ நீங்கள் எதனுடைய ஆன்சரும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ மாடுல வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து மாடுல வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த C++ ப்ரோக்ராமை இயக்கக்கூடிய ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சிருந்தோம் ஏற்கனவே. அந்த பைத்தான் நிரல்ல எத்தனை மாடுல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த பைத்தான் நிரல்ல எத்தனை மாடுல் இருக்கு. பைத்தான் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பில்ட்-இன் மாடுல்ஸ். பைத்தான்ல வந்து ஏகப்பட்ட மாடுல்ஸ் வந்து உள்ள இருக்கு. இப்போ நம்மளே ஒரு மாடுல் வந்து கொடுத்துட்டோம். ஸ்டாண்டர்ட் மாடுல்ஸ் விச் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் அவர் ப்ரோக்ராம் டு ரன் C++ கோடு. அப்போ என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட் மாடுல்ஸ் இருக்கு, எதுக்கு
C++ கோடை ரன் பண்ணக்கூடிய ஒரு 3 மாடல்கள் இருக்கு. அது வந்து பைத்தான்ஸ் SYS மாடல் 1, பைத்தான்ஸ் OS மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்கு. பிறகு பைத்தான் கெட் OPT மாடல்னு சொல்லி மொத்தம் 3 மாடல். இந்த 3 மாடல் படிச்சிட்டீங்கன்னா அந்த C++ ப்ரோக்ராமை ரன் பண்ணக்கூடிய பைத்தான் ப்ரோக்ராமை நீங்க எழுதிடலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் மாடல் வந்து பைத்தான் SYS மாடல். இந்த SYS மாடல்ல என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. மெயின் sys.argv1 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். அதாவது sys.argv. இப்போ நீங்க அந்த ப்ரோக்ராமை பார்த்துடுங்க, முதல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்போ வந்து கீழே இருக்கு பாருங்க, இதுதான் SYS மாடல். மெயின் sys.argv1 இதை முதல்ல படிக்க போறோம். ரெண்டாவது வந்து OS மாடல் படிக்க போறோம். என்ன இருக்கு? ரெண்டாவது மாடல் வந்து OS மாடல். os.system g++ + cpp ஃபைல் -o + exe ஃபைல். இந்த மாடல் ரெண்டாவது செகண்ட் மாடல் வந்து படிக்க போறோம். மூணாவது கெட் OPT மாடல். மூணாவது மாடல் வந்து கெட் OPT மாடல். இந்த 3 மாடல் தான் மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. இதுல வந்து ஏற்கனவே நம்ம இம்போர்ட் ஃபேக்டோரியல்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, நம்ம கிரியேட் பண்ண மாடலை, அதே மாதிரி 3 மாடலை இங்க இம்போர்ட் பண்றோம். அதாவது SYS, OS, கெட் OPT. இந்த 3 மாடல் மூலமாக இந்த பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக எது இயங்குது? அந்த C++ ஃபைல் வந்து இயங்குது. அதுக்கான ரன் பண்ணக்கூடிய கோடிங் தான் இந்த இடத்துல இருக்கு. அந்த ரன் பண்ணக்கூடிய கோடிங் வந்து இங்க இருக்கு. அந்த பெராமீட்டர் வந்து நம்ம டைப் பண்றோம் இல்லையா, அங்க C ப்ரோக்ராம் அந்த mgw அந்த இதுல வந்து நம்ம டைப் பண்றோம். அதோட பேட்ச் ஃபைல் வந்து டைப் பண்றோம் இல்லையா, கமாண்ட் பைத்தான் ஃபைல் நேம் -i C++ ஃபைல் நேம். அந்த C++ ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். எடுத்த பிறகு அந்த ஃபைலை வந்து இங்க கம்பைல் பண்ணுது, இந்த இடத்துல ரன் பண்ணுது. அப்போ 3 மாடல் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து SYS மாடல். செகண்ட் மாடல் வந்து OS மாடல். செகண்ட் மாடல் இது OS மாடல், os.system மாடல். தேர்ட் மாடல் வந்து கெட் OPT மாடல். இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மாடல் வந்து SYS மாடல். பைத்தான்ல உள்ள SYS மாடல் sys.argv சொல்லியிருக்கு. sys.argv என்பது பைத்தான் நிரலுக்கு அனுப்பி வைக்கப்படும் கட்டளை வரி செயலுறுப்புகளின் பட்டியலாகும். அதாவது பைத்தான் நிரலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த கமாண்ட் லைன் இன்புட்ஸை வந்து இங்க அனுப்பி வைக்குது. ARGV கட்டளை வரி உள்ளீட்டு வழியாக வரும் உருப்படிகள் அனைத்தும் கொண்டிருக்கும். இது அடிப்படையில் நிரலின் கட்டளை வரை செயலுறுப்புகளை கொண்ட ஒரு அணியாகும். அப்ப இது வந்து ஒரு லிஸ்ட், ஒரு அணியா இருக்குது. இதுல வந்து அணியா இருக்குது. இதுல நம்ம கமாண்ட் லைன்ல, கட்டளை வரினா கமாண்ட் லைன்ல நம்ம டைப் பண்ணக்கூடியதை வந்து இங்க எடுத்துட்டு வருது. இப்ப இதுல ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா sys.argv1 என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல 2 அளவுரு இருக்கு, 2 பாராமீட்டர் இருக்கு. ஒரு பாராமீட்டர் வந்து sys.argv0, அதாவது நீங்க ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்ல படிச்சிருப்பீங்க. 1 போட்டீங்கன்னா மொத்தம் 2 அளவுரு இருக்குன்னு அர்த்தம். ஒன்னு வந்து sys.argv0 ஒன்னு, இன்னொன்னு sys.arg1. 0ங்கிறது எதை குறிக்கு அப்படின்னா, இந்த ஆர்குமெண்ட் எதை குறிக்குது அப்படின்னா, நம்ம கொடுக்குற பைத்தான் ஃபைல் pali.py போட்டோம் இல்லையா, அந்த ஃபைலை தான் 0ங்கிற ஆர்குமெண்ட் குறிக்குது. sys.argv1 வந்து எதை குறிக்குன்னா C++ ஃபைலை குறிக்குது. நல்லா கவனிங்க, இதுல 2 செயலுறுப்பு இருக்குது. ஒன்னு வந்து sys.argv0, இது வந்து நம்ம பைத்தான் ஃபைல் பேரு, அதாவது pali.py. அடுத்தது ரெண்டாவது ஃபைல் வந்து எது? C++ ஃபைல், அதாவது ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தோம்ல, first.cpp டேவ்ல போய் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபைலை குறிக்குது sys.argv1. நிரல் கோப்பையும், அதாவது பைத்தான் நிரல் உள்ளீட்டு கோப்பினை C++ பட்டியலாகவும் அணி பெற்றுக் கொள்கிறது. argv0 அனுப்பப்பட்ட தேவையில்லாத பைத்தான் நிரலை கொண்டிருக்கும், ஏனெனில் டிஃபால்ட் மெயின் மூலக்கூறு குறிமுறை குறிக்கும், செயல்படுத்தப்பட வேண்டிய கோப்பின் பெயரை குறிக்கும். அப்ப இதுல வந்து இந்த சிஸ்டம் SYS மாடல் மூலமா நீங்க எதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கீங்க? அந்த C++ ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கீங்க. அதாவது நம்ம வந்து first.cppன்னு சொல்லி அந்த கமாண்ட் லைன்ல கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உனக்கு எடுக்கு. அப்போ 2 செயலுறுப்பு இருக்கு. sys.argv0 இருக்கு, sys.argv1 இருக்கு. 0ங்கிறது எதை குறிக்குன்னா பைத்தான் ஃபைலை குறிக்கு. 1ங்கிறது எதை குறிக்கு அப்படின்னா நம்ம ரன் பண்ணக்கூடிய C++ ப்ரோக்ராமுடைய அந்த ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட்னு சொல்லி வச்சிருந்தோம், அந்த ஃபைலை குறிக்குது. அடுத்து வந்து பைத்தான் OS மாடல்.
செகண்ட் மாடல் வந்து ஓஎஸ் மாடலு. நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம் ஏற்கனவே. அதில் வந்து ஓஎஸ் டாட் சிஸ்டம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மாடலை பார்க்கணும். பைத்தானில் இருக்கும் ஓஎஸ் கூறுநிலை இயக்க முறைமையை சார்பு செயல்பாட்டுடன் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை வழங்குகிறது. அதாவது இந்த ஓஎஸ் கூறுநிலை தான் என்ன செய்யுது அப்படின்னா, நீங்க வந்து கம்பைல் பண்ணக்கூடிய அந்த C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுது. அந்த இடத்துல தான் கம்பைல் பண்ணுது. அதாவது ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படின்னால ஓஎஸ் செயற்கூறு வந்து வரும்போதே உன்னுடைய விண்டோஸ் கமாண்ட்ஸ் இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஓஎஸ் மூலமாக தான் நீ எந்த கமெண்ட்ஸ் இயக்க முடியும். விண்டோஸில் நீ இயக்கக்கூடிய கமெண்ட்ஸை இயக்கலாம். நல்லா கவனிச்சிடுங்க. ஓஎஸ் மாடல் என்ன செய்யுது அப்படின்னா, விண்டோஸில் செயல்படக்கூடிய கமெண்ட்ஸை, அதாவது இப்போ வந்து சிஎல்எஸ்னா கிளியர் ஸ்க்ரீனு, சிடினா சேஞ்ச் டைரக்டரி, எம்டினா மேக் டைரக்டரி, எம்கேடிஆர் வந்து லினக்ஸில் ஓகே தானே, எம்டினா மேக் டைரக்டரி, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இதில் விண்டோஸில் இயக்கக்கூடிய கமெண்ட்ஸை வந்து ஓஎஸ் கூறுநிலை இங்கே எழுத அல்லது நீங்கள் அதை இயக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்குகிறது. இதில் பைத்தானில் ஓஎஸ் டாட் சிஸ்டம் செயல்தளத்தில் ஷெல், இந்த ஷெல்லில் C++ தொகுத்தலுக்கான கட்டளை யூனிக் சி கட்டளைகளை கொண்டுள்ள ஒரு சரம் C++ கட்டளைகளையும் ஆதரிக்கும், இயக்கும். அதாவது C++ கட்டளையை இங்கே இயக்கிக்கலாம். ஓஎஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மூலமா நீ இயக்கிக்கலாம். இந்த கட்டளை ஒரு சாளரம், உதாரணத்திற்கு C++ நிரலை தொகுக்க G++ தொகுப்பி செயல்படுத்த விட வேண்டும். இதுக்கு எந்த தொகுப்பி யூஸ் பண்றோம்னா G++. பாருங்க, OS.system ஆஃப் G++ வேரியபிள் நேம் 1. இந்த வேரியபிள் நேம் 1ங்கிறது பைத்தான் ஃபைலை குறிக்குது. -i மோடு, அதாவது -(o) சொல்லி கொடுப்போம் அவுட்புட் மோடில். அது என்ன செய்யுது அப்படின்னா, அந்த ஃபைலை இந்த வேரியபிள் நேம் வந்து C++ ஃபைலை வந்து சிபிபி ஃபைலை EXE ஃபைலாக மாற்றிடும். நல்லா கவனிங்க. இதில் வந்து சிபிபி ஃபைலை என்ன செஞ்சிடும், EXE ஃபைலாக, அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாற்றிடும். இதை நல்லா கவனிங்க. OS.system G++ வேரியபிள் நேம் 1, இங்கே பாருங்க, OS.system G++ சிபிபி ஃபைல். அப்போ இந்த இடத்துல C++ ஃபைல் இருக்கு இல்லையா, அந்த C++ ஃபைல் அவுட்புட் மோடில் EXE ஃபைலாக மாறிடுது. நல்லா கவனிங்க. C++ கம்பைலர் மூலமாக இந்த C++ ஃபைல் வந்து அவுட்புட் மோடில் EXE ஃபைலாக கன்வெர்ட் பண்ணப்படுது. EXE ஃபைலாக மாறின பிறகு அந்த EXE ஃபைலை நீ எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், அந்த C++ ஃபைல் வந்து ரன் ஆயிரும். இப்போ G++ தொகுப்பான் என்ன செய்யுது, சிபிபி ஃபைல் என்ற கோப்பினை தொகுக்கும். -o அவுட்புட் மோட் சென்ட் டு EXE ஃபைல். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த அவுட்புட் மோடில் இந்த ஃபைல் வந்து எங்கே அனுப்பப்படுகிறது, EXE ஃபைலுக்கு அனுப்பப்படுகிறது. அப்போ OS.system வந்து ஓஎஸ் கூறுகளில் வரையறுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் செயற்கூறு. G++ வந்து ஒரு பொதுவான தொகுப்பி, அதாவது ஒரு கம்பைலர். வேரியபிள் நேம் 1ங்கிறது C++ ஃபைலு. மோடு வந்து அவுட்புட் மோடு ஓன்னு சொல்லி கொடுக்கும், -o. வேரியபிள் நேம்ங்கிறது 2ங்கிறது EXE ஃபைலை குறிக்குது. ரெண்டுக்குமே நீ எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டாம். இந்த ரெண்டுக்குமே நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஹைஃபன் விட்டு ஓன்னு கொடுத்துரும், அந்த ஓ மோடு -oன்னு சொல்லி. EXE ஃபைலுக்கும் C++ ஃபைலுக்கும் நீங்க எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது மூணாவது ஒரு மாடல் என்ன பார்த்தோம், getOpt மாடல். பைத்தான் getOpt மாடல். இந்த getOpt வழிமுறை வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழிமுறை கட்டளை வரி தேர்வுகளையும் செயலுறுப்புகள் பட்டியலையும் பிரித்தெடுக்கும். அதாவது நீங்க கமாண்ட் லைன்ல கொடுக்குற அந்த கொடுக்குறோம் இல்லையா, அந்த கமாண்ட் லைன்ல என்ன கொடுக்குறோமோ அதை அதில் உள்ள ஃபைலை பிரித்தெடுக்குது. கமாண்ட் லைன்ல நீங்க எப்படி கொடுப்பீங்க, பைத்தான் poly.py -i :\py prg ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுக்கும் இல்லையா, இந்த பார்ட்டை தான் உனக்கு பிரிச்சு எடுத்து உனக்கு எந்த ஆர்குமெண்ட்டுக்கு கொடுக்குதுன்னா OPTSங்கிற ஆர்குமெண்ட் கொடுக்குது. நல்லா கவனிங்க. இந்த கட்டளை வரியில் உள்ள இதை வந்து எங்க கொடுக்கும், min GW64ங்கிற அந்த பேட்ச் ஃபைல கொடுக்குறோம். அதில் வந்து கட்டளை வரியில நம்ம டைப் பண்றோம். அதாவது கமாண்ட் லைன் இன்புட்டா நம்ம இந்த லைனை டைப் பண்ணுவோம். இதில் உள்ள இந்த ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, இன்புட் மோட்ல கொடுக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த C++ ஃபைலை பிரிச்சு எடுத்து இந்த OPTSங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு இதை மாத்துது. இந்த ARGSல என்ன இருக்கு அப்படின்னா, நீ இப்படி வந்து பிரிச்சு எடுக்கும் போது ஏதாவது எரர் இருந்தா இதுல போய் உட்காரும். எரர் இல்லைன்னா இந்த ARGS வந்து 0வா இருக்கும். அதாவது ஒரு எம்டி லிஸ்டா இருக்கும், ஒரு எம்டி அணியா,
அதாவது எம்டி லிஸ்டா இருக்கும். அதுல வந்து ஒண்ணுமே இருக்காது, ஒரு பிளாங்கா தான் இருக்கும். எரர் ஃப்ரீயா இருந்துச்சு அப்படி பிரிச்சு எடுக்கும் போது எரர் ஃப்ரீயா இருந்தா அது வந்து ஏஆர்ஜிஎஸ் வந்து உனக்கு வந்து என்ன செய்யிருக்கும், ஒரு 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 வெற்று பட்டியலாக இருக்கும். ஓகே தானே. ஏஆர்ஜிவி என்பது இந்த செயலுறுப்புல வந்து ஓபிடிஎஸ் ஏஆர்ஜிஎஸ் சொல்லியிருக்கு. இதுல ஏஆர்ஜிவி அது போக இந்த கெட் ஓபிடி மெத்தட்ல பாருங்க, ஏஆர்ஜிவி ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன்ஸ் 3 அளவுருக்கள் இருக்கு, 3 பராமீட்டர் இருக்கு, அது செயலுறுப்புகள் இருக்கு. செயலுறுப்பு அளவுரு எல்லாம் ஒன்று தான். ஏஆர்ஜிவி ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன்ஸ். ஏஆர்ஜிவிங்கிறது இது பிரிக்கப்பட வேண்டிய செயலுறுவின் மதிப்புகளின் பட்டியலை கொண்டிருக்கும். பிரிக்கப்பட வேண்டியனா இந்த கமெண்ட் லைன்ல கொடுக்குற இந்த கட்டளை முழுவதிலும் உள்ள இந்த பட்டியலை எடுக்குது. நம்ம நேரில் கட்டளை முழுமையும் பட்டியலாக அனுப்பப்படுகிறது. ஆப்ஷன்ஸ் இது பைத்தான் நிரல் உள்ளீடு அல்லது வெளியீட்டிற்கான தேர்வு எழுத்துக்களின் சரமாகும். இங்கு ஐ அல்லது ஓ என்ற பொது தேர்வுகளும் அதைத் தொடர்ந்து முக்காற்புள்ளியும் அமைந்திருக்கும். இங்கு முக்காற்புள்ளி கோலன் பாங்கினை செயல குறிப்பிட பயன்படுகின்றது. அடுத்தது லாங் ஆப்ஷன்ஸ் வந்து என்ன குறிக்குன்னா, இந்த அளவுரு சரங்களின் பட்டியலுடன் செலுத்தப்படுகிறது. லாங் ஆப்ஷன்ஸின் செயலுறுப்பை தொடர்ந்து ஈக்குவல் டு சமக்குறி இடம்பெற வேண்டும். இந்த லாங் ஆப்ஷன்ஸுக்கு அடுத்தாப்புல நீங்க ஈக்குவல் டு கொடுக்கணும், சமக்குறி கொடுக்க வேண்டும். நம்முடைய நிரலில் C++ கோப்பின் பெயர் சரமாக செலுத்தப்பட வேண்டும். ஆக்சுவலா அதுல என்ன வருது அப்படின்னா, C++ கோப்பினுடைய பெயர், இந்த ஃபர்ஸ்ட்ங்கிற அந்த கோப்பினுடைய பெயர் வந்து வரும். மேலும் இது ஒரு உள்ளீட்டு கோப்பு என்பதை குறிக்க அதனுடன் ஐ என்ற தேர்வும் செலுத்தப்படுகின்றது. அதுல பாத்தீங்கன்னா ஐங்கிற தேர்வும் சேர்த்து செலுத்தப்படுகிறது. கெட் ஓபிடி மெத்தட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ கன்சிஸ்ட் ஆஃப் 2 எலமெண்ட்ஸ். கெட் ஓபிடி மெத்தட் வந்து 2 எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. வழிமுறை 2 உறுப்புகளை கொண்டுள்ள மதிப்புகளை திருப்பி அனுப்பும். 2 உறுப்புகளை திருப்பி அனுப்புது. அது எதெல்லாம்? ஓபிடிஎஸ் மற்றும் ஏஆர்ஜிஎஸ் என்ற 2 அணிகள் இருக்கு. ஓபிடிஎஸ் வந்து என்ன இருக்கு, ஓபிடிஎஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, பிரிக்க அந்த கட்டளை வரியில நம்ம கொடுத்த அந்த C++ ஃபைலினுடைய பேர் வந்து அங்க வந்து உட்கார்ந்துரும். ஏஆர்ஜிஎஸ் வந்து சப்போஸ் பிரிக்கும் போது ஏதாவது தவறாக பிரிக்கப்பட்டால் அந்த சரத்தின் பெயரை கொண்டு இருக்கும். சப்போஸ் பிரிக்கும் போது எந்த தவறும் இல்லை என்றில் அது ஒரு வெற்று அணியாக அமையும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உதாரணத்திற்கு P4 என்ற C++ கோப்பினை கட்டளை வரியில் இயக்க போகும்போது நம்ம இந்த ஃபர்ஸ்ட்னு இயக்கணும் இல்லையா, அதே மாதிரி P4 சொல்லி ஒரு C++ கோப்பினை இயக்குறாங்க. பின்வரும் ஒற்றை கெட் ஓபிடி முறை வழிவகுக்கிறது. அப்போ வந்து எப்படி கமாண்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, OPTS, ARGS equal to get opt dot get opt of ARGV, I colon, I file. I file தான் இன்புட் ஃபைல். இன்புட் ஃபைல் எது? அந்த C++ ஃபைலினுடைய பேர் வந்து OPTஸ்ல உட்காந்துருக்கும். ARGS நீங்க பிரிண்ட் பண்ணீங்கன்னா ஒரு வெற்று அணியா இருக்கு பாருங்க. இப்போ பிரிண்ட் ARGS கொடுத்தோம்னா கமெண்ட் நம்ம வந்து சப்போஸ் அந்த ப்ரோக்ராம்ல நம்ம கொடுக்கணும், கொடுத்து பார்க்கலாம். கொடுத்தீங்கன்னா அந்த ARGSல வந்து எப்படி இருக்கும், ஒரு வெற்று அணியா தான் இருக்கும். நம்முடைய எடுத்துக்காட்டுகளில் கட்டளை வரி கட்டளைகளை அனைத்தும் பிரிக்கப்பட்டிருப்பதாலும் செயலுறுப்பு மீதமில்லாத இருப்பதாலும் ARGS வெறுமையாக இருக்கும். ARGS வந்து வெறுமையா இருக்கும். இந்த பிரிண்ட் கட்டளை பயன்படுத்தி நீங்க ARGS நீங்க பிரிண்ட் செய்து பார்த்தீங்கன்னா வெளியீடு எப்படி இருக்கு, ஒரு வெறுமையா இருக்கும். இதுல OPTS கண்டைன்ஸ், இந்த OPTS இருக்கு இல்லையா, அது எதை கொண்டு இருக்குது அப்படின்னா இந்த C:\PyPRG P4. நம்ம வந்து எதை P4 பதில் எதை வச்சிருந்தோம், ஃபர்ஸ்ட் சொல்லி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேரை தான் இந்த OPTS கொண்டு இருக்குது. -ஐ வந்து எதை பண்ணுதுன்னா இன்புட் மோட குறிக்குது. தேர்வு பாங்கினை தொடர்ந்து பெற்றிருக்க வேண்டும். அப்போ C:\PyPRG P4ங்கிறது அந்த C++ ஃபைலுடைய முழுமையான ஒரு பாதை, அதாவது அப்சல்யூட் அட்ரஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்சல்யூட் அட்ரஸ் தான் இது. அது நம்ம அங்க கொடுத்திருந்தோம், என்ன எப்படி கொடுத்திருந்தோம், C:\PyPRG P4 சொல்லி கொடுத்திருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் CPP சொல்லி கொடுத்திருந்தோம். சம் மோர் கமாண்ட்ஸ் ஃபார் ராப்பிங் C++ கோட். C++ கோடை வந்து ராப் பண்றதுக்கு சில கமாண்ட்ஸ் இருக்கு. அதாவது அந்த ப்ரோக்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு லைன் இருக்கும் இல்லையா, ப்ரோக்ராம் நீங்க பாருங்க, கெட் ஓபிடி மாடியூல் என்ன இருக்குது, கடைசி லைன், இந்த லைனை தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் இல்லையா. இப்போ வந்து நேம்னா என்ன, மெயின் சொல்லி பார்க்க போறோம். இந்த லைன்ல தான் எக்ஸிகியூஷன் ஆரம்பிக்கு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் ஃப்ரம் ஹியர். இங்க இருந்தா உனக்கு எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்ச உடனே உனக்கு எங்க போகுது கமாண்ட், இந்த மெயின் ARGVக்கு போகுது. இதுல வந்து தான் உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கெட் ஓபிடி மெத்தட் மூலம் நம்ம வந்து அந்த பாத் நேமை எடுக்கிறோம். என்ன பாத் நேம், C++ ஃபைலை தனியா பிரிச்சு எடுக்கிறோம்.
அந்த C++ ஃபைல் என்னது ஃபர்ஸ்ட் டாட் சிபிபின்னு கொடுத்தனே பிரிச்சு எடுக்கும். இப்போ அந்த அளவுரு இங்க அனுப்பப்படுகிறது, இந்த ரன்னுக்கு வந்து அனுப்பப்படுது. செகண்ட் வந்து இதுக்கு ரன்னுக்கு இங்க அந்த அளவுருக்கள் அனுப்பப்படுது. C++ ஃபைலும் அதனுடைய exe ஃபைல் நேமும், அதாவது இதுவும் ஃபர்ஸ்ட் தான் இதுவும் ஃபர்ஸ்ட் தான், ரெண்டு அனுப்பப்படுது. அனுப்பப்பட்டு இந்த இடத்துல கம்பைல் செய்யப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல தான் இந்த ப்ரோக்ராம்ல கம்பைல் செய்யப்படுகிறது. G++ பிளஸ் சிபிபி ஃபைல் நேம் ஃபர்ஸ்ட் பிளஸ் -o பிளஸ் exe ஃபைல் நேம் அதுவும் ஃபர்ஸ்ட் தான். இப்போ இதுல வந்து கம்பைல் செய்யப்படுகிறது, எதுவும் எரர் தான் சொல்லும். அடுத்தது ரன் செய்யப்படுற இடம் தான் இந்த இடம். பாருங்க எப்படி ரன் பண்றோம் பாருங்க. இந்த exe ஃபைலை ரன் பண்ணாலே போதும். ரன் பண்ணக்கூடிய இடம் இதுதான். os.systemனா இது மூலமா நீங்க என்ன செய்யலாம், விண்டோஸ் இயக்கமைப்பினுடைய கமாண்ட்ஸை இயக்கிக்கலாம். இதுல இருந்து ஒரு exe ஃபைலை டைரக்டா இயக்கணும். அதாவது நீங்க ஜஸ்ட் நீங்க ஃபைல் நேமை டைப் பண்ணாலே போதும். நீங்க இதுல சப்போஸ் கட்டளை வச்சு நீங்க ஃபைல் நேமை டைப் பண்ணாலே அது இயங்க ஆரம்பிச்சிடும். அப்ப exe ஃபைலா உனக்கு இயங்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம இதுல பார்க்க போறது if name equal to main இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம இதுல பார்க்க போறோம். if name equal to main, name is one such special variable. இப்போ நேம்ங்கிறது ஒரு வேரியபிள் which by default stores the name of the file. இதுல தான் நேம் ஆஃப் தி ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ண செய்யப்படுகின்றது. the interpreter sets the name file as main. அதாவது C++ல மெயின்ல தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த மெயினை வந்து இங்க அசைன் பண்றோம், இந்த நேம்ல வந்து அசைன் பண்றோம். கட்டளை வரியில் பைத்தான் நிரல் தானே முதலில் செயல்பட போகிறது என்றால் மெயின் அந்த பைத்தான் நிரலின் பெயரை கொண்டிருக்கும். அதாவது முதல்ல வந்து கட்டளை வரியில வந்து பைத்தான்ல வந்து எது மெயின் இருக்காது இல்லையா, நமக்கு வந்து பொறுத்த மட்டுக்கு மெயின் கிடையாது. டைரக்டா வந்து அந்த ஃபர்ஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம்ல வந்து மெயின் இருக்கா, சில தான் என்ன செய்யுது மெயின் ப்ரோக்ராம் இருக்கு, அது அதில் மெயின் கொடுக்கும். மேலும் பைத்தானில் சிறப்பு மாதிரியான நேம் என்பதும் பைத்தானின் நிரலின் பெயரை கொண்டிருக்கும். மேலும் பைத்தானின் சிறப்பு மாதிரியான நேம் என்பதும் பைத்தானின் நிரலை கொண்டிருக்கும். நிபந்தனை சரியில் மெயின் அழைக்கப்பட்டு C++ ஸ்கோப்பினை செயலூர்பாக அனுப்பிக்கப்படும். அதாவது நேமும் மெயினும் ஒரே பெயர் தான் கொண்டிருக்கு. இதுல அது எந்த நிரலினுடைய பெயர் கொண்டிருக்குன்னா பைத்தான் நிரலின் பெயரை கொண்டிருக்கும். ஆக்சுவலா வந்து பைத்தான் நிரல் எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த if வந்து பாத்தீங்கன்னா, இந்த if வந்து எதுல ஆரம்பிச்சிருக்கு, இன்டென்ட் 0 லெவல்ல ஆரம்பிச்சிருக்கு. இன்டென்ட் 0 லெவல்ல ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அவன் ப்ரோக்ராம் வந்து இதுல தான் உனக்கு நினைச்சது ஸ்டார்ட் ஆகுது. ஓகே தானே? அப்போ வந்து இந்த நேமும் மெயின் வந்து எதை கொண்டிருக்கிற அப்படின்னா பைத்தான் நிரலின் பெயரை கொண்டிருக்கின்றது. அடுத்த கிளாஸ்ல வந்து C++ ப்ரோக்ராம்ஸ் வந்து ஒரு 5-6 ப்ரோக்ராம் வந்து எப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமாக பைத்தான் ப்ரோக்ராம் மூலமாக ரன் செய்யலாம். இந்த poly.py சொல்லி ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணோம் இல்லையா, அது மூலமா ரன் செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். That's all students. Thanks for watching.